இப்போ மல்லி பிரெக்னென்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த யாரு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க கூடாதோ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. யாரு தெரிஞ்சுக்கணுமோ அவங்க தெரியாத மாரி தான் ஸ்டோரியில என்ன காமிச்சிட்டுருக்குறாங்க. ஏன்னா விஜய் கிட்ட தான் இத ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாரி தான் மல்லி நினைப்பாங்க. ஆனா விஜய் இப்போ மல்லி மேல கோபத்தில இருக்கிறாங்க. வெண்பாவ தேடி அலையிறாங்க அப்படிங்கிறதால, இந்த இக்கட்டான சூழ்நிலையில சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி தான் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்குறாங்க. வீட்ல இந்த ராஜி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நாகு, மல்லி 2 பேருக்குமே நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அத வச்சு என்னென்ன பிரச்சனைகள்லாம் கொண்டு வரலாம். அதை எப்படியெல்லாம் அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடுவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஏன் பேசுகிறாங்க? ஏன்னா ராஜியோட காது ஃபுல்லாகவே மல்லியோட ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிறதால இப்போ நாகும் மல்லிக்கு சாப்பிட ஒவ்வொன்றா வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. தண்ணி குடி, பால் குடி, சாப்பாடு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கிறதால இப்போ மல்லிக்கு வேணாம் அண்ணி, ஏன் திரும்ப திரும்ப என்னை சாப்பிட சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ உனக்காக இல்லாட்டாலும் உன் வயிற்றில் வளர இந்த குழந்தைக்காக நீ சாப்பிட்டு தான் ஆகணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த விஷயத்தை இப்போ ராஜி கேட்டுக்கிறாங்க. ராஜிக்கு இந்த விஷயம் தெரியவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெண்பா தன்னோட தம்பி பொண்ணு பொண்ணு அப்படிங்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓரத்தில் பாசம் இருக்குது. ஆனால் மல்லியோட வயிற்றில் ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க அதை எதிர்க்க தான் செய்வாங்க. அந்த குழந்தை வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல தடங்கல்கள் போட தான் செய்வாங்க. ஏன்னா மல்லியை வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படிங்கிறதான் அவங்களோட பிரதான நோக்கம். அவங்க தம்பியோ தம்பி பொண்ணோ இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ மல்லி வயிற்றில் வளர்கிற இந்த குழந்தைய அடுத்து என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி பிரச்சனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம் போடுறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? அப்போ விஜய்க்கு கால் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப விஜயோட ஃபோன் ஒர்க் ஆகலை. ஏன்னா அவங்க கீழே விழுந்த இடத்துல அவங்களோட ஃபோன் உடஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால அவங்க சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி நம்ம வாய்ஸ் நோட் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை இப்போ விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய வருமா? ஏன்னா இப்போதைக்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜய் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்க மயக்க நிலையில் இருக்கிறாங்க. மல்லி அவங்கள கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்கில் ராஜிக்கிட்ட இருந்து மல்லி அவங்க குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படிங்கிறதா ரசிகர்களோட விருப்பம். உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.